இயக்குனர் செல்வராகவன் தான் இயக்கிய 1000ல் ஒருவன் படம் குறித்து உருக்கமாக பேசி வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. செல்வராகவன் அவரோட இயக்கத்துல 2010ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் 1000ல் ஒருவன். கார்த்தி, பார்த்திபன், ரீமாசன், ஆண்ட்ரியா உள்பட பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஒரு சிலரால கொண்டாடப்பட்டாலும் சில கலவையான விமர்சனங்களும் வந்தன. இந்த திரைப்படத்துக்கு பெரும் வரவேற்பை 1000ல் ஒருவன் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெறல அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்போ அந்த படத்தையும் அதுல உள்ள பாடல்களையும் ரசிகர்கள் சோஷியல் மீடியா உள்பட பல தளங்கள்ல கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த திரைப்படம் சம்பந்தமா யாரை பார்த்தாலும் செல்வராகவன், கார்த்தி, பார்த்திபன் அவங்க யாரை பார்த்தாலுமே 1000ல் ஒருவன் இரண்டாம் பாகம் எப்போது வெளியாகும் அப்படின்னு கேட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இயக்குனர் செல்வராகவன் 1000ல் ஒருவன் திரைப்படம் குறித்த ஒரு எமோஷனலான வீடியோ தன்னுடைய சோஷியல் மீடியால பதிவு பண்ணிருக்காரு. அந்த வீடியோல 1000ல் ஒருவன் படத்தை பத்தி நான் பேசாததுக்கு காரணம் அந்த படத்தை பத்தி யோசிச்சாலே மனசு முழுக்க வலிதான் நிறைய இருக்கு. அந்த படம் கொடுத்த ரணங்கள், மனசு முழுக்க காயங்கள், தடும்புகள்னு அது என்னைக்குமே வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்பவும் அந்த படத்துக்காக நான் அழுதுகிட்டே தான் இருக்கேன். இதெல்லாம் பரவாயில்ல, படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஒவ்வொருத்தரும் படத்தை குத்தி கிடிச்சாங்க. இவெல்லாம் யார் இப்படி வந்து படம் எடுக்கிறதுக்கு என்ன அந்த அளவுக்கு திட்டி போஸ்டர்லாம் ஓட்டினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பட சமயத்தில் நடந்ததையும் இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காததை பற்றியும் ரொம்பவே எமோஷனலா அந்த வீடியோல பேசியிருக்காரு. நிறைய பேர் என்ன எத்தனையோ இடத்துல எத்தனையோ வாட்டி 1000ல் ஒருவன் பற்றி பேச சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னும் பேசவே தோணலை. ஏன்னா அந்த படம் கொடுத்த ரணங்கள், மனசு முழுக்க காயங்கள், தழும்புகள் அது என்றைக்குமே வந்து ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும்னு பேச தோணலை. ஒரு மாதிரி அவ்வளவு வலி எதுக்குமே நான் யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. 1000ல் ஒருவன் படம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஒரு மிக நல்ல விஷயம் புரிஞ்சது. அதுல இன்வால்வ் ஆன ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து உயிரை கொடுத்து உழைக்கிற ஒரு நல்ல டீம், ஒரு கோல்டன் டீம் கிடைச்சாங்கன்னு புரிஞ்சும் போது ரொம்ப 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 சந்தோஷப்பட்டோம். எல்லாரும் சேர்ந்து உழைக்க 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 அது எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சுது நல்லா. இருந்தாலும் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு போராட்டத்தோட, பாம்புகள் கூட, தேள்கள் கூட, அப்புறமா அந்த லீச்னு சொல்லுவாங்க, அட்டைகள் கூட, எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் ஒரு ஒரு நாளும் ஷூட்டிங்க்கு போய் எடுத்துட்டே ஒவ்வொரு நாளும் அப்படி போச்சு அந்த பயணம். ஒரு பாதி படம் முடிகிற தருணத்திலேயே எனக்கு நல்லா புரிஞ்சது அந்த பட்ஜெட்ல எடுக்க முடியாது. உடனே நான் தயாரிப்பாளரை கூப்பிட்டு, சார் இந்த படம் நம்ம சொன்ன பட்ஜெட்ல முடிக்க முடியாது, இது எங்கேயும் போகுது, வந்து அதில் நான் உங்களை சிரமப்படுத்த விரும்பல, நான் அப்படியே இதை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் சார், நீங்க கொடுத்த பணம் வந்து வட்டியோட திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஒரு நல்ல மனுஷர் அந்த ப்ரொடியூசர் ரவீந்திரன் அவர்களுக்கு, அவர் வந்து இல்ல நான் தான் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஆதரவா இன்னும் 5 கோடி நான் பட்ஜெட் நான் செலவு பண்றேன் அப்படின்னாரு. இன்னும் 5 கோடி தாண்டியும் கூட எனக்கு புரிஞ்சது இல்ல, இன்னும் இது செலவாகும், இதுக்கப்புறம் தயாரிப்பாளரை கேட்கறதுல எந்த நியாயமும் இல்லைன்னு சொல்லிட்டு நானே வட்டிக்கு வாங்கி நானே இன்வெஸ்ட் பண்ணி பாக்கி படத்தை முடிச்சிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப கஷ்டப்பட்டோம். முக்கியமா விஎஃப்எக்ஸ் அப்படின்ட்டு வரும்போது பிரைம் ஃபோக்கஸ்ல செந்தில்னு இருக்காரு, அவரும் நானும் வந்து ராத்திரி பகல் போராடி, ஏன்னா இது கொஞ்சம் புது கான்செப்ட் எல்லாருக்குமே, வந்து ரொம்ப எத்தனையோ இரவுகள் வந்து தூங்காத போயிருக்கு. அந்த பிரைம் ஃபோக்கஸ் கம்பெனிலேயே கிடந்து ஒரு வழியா படம் முடிச்சிட்டோம். படம் ரிலீஸ் ஆன தருணத்திலிருந்து ஒவ்வொருவரும் வந்து அதை குத்தி 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 கிழிக்கிறாங்க, ரத்தமா வந்து துண்டு போடுறாங்க. இவன் யார் இப்படி எடுக்கிறதுக்கு அப்படின்னு போஸ்டர் விட்டுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, எதனால இவ்வளவு நடக்குது. இன்னும் நாட்கள் போக போக எதிர்ப்புகள் சேர்ந்துகிட்டே போகுதே தவிர கம்மியாகல. இது நடுவில் அப்படியே தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. தெலுங்குல வந்து ரொம்ப பெரிய அப்ரிசியேஷன், பெருசா ஓடுது, ஏதோ ஆறுதலா இருக்கு. சரி நாங்க அங்க போய் அது படத்தை ப்ரொமோட் பண்றோம். அப்ப கூட எனக்கு வலி வந்து எனக்கு ஒன்னும் வேண்டாம், எனக்கு ஒன்னும் தேவையில்லை. ஆனா இதுல உழைச்ச வந்து ஆக்டர்ஸ், கார்த்தி, ரீமாசன், ஆண்ட்ரியா, பார்த்திபன், இவ்வளவு பேரு, பல்லாயிரக்கணக்கான டெக்னீஷியன்ஸ், இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காமயே போயிடுச்சு. முக்கியமா ராம்ஜி சொல்லலாம், மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் வந்து அவர் தூங்கவே இல்லை, இந்த படத்தோடயே வாழ்ந்தாருன்னு சொல்லணும். இவங்களுக்கு எதுவுமே ஒருத்தருமே ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கலையேன்னு சொல்லி நான் ஆக்சுவலா இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசர்கள் பத்தி எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுத்துட்டு இருந்தோம்? நம்மளுக்கு தெரிஞ்ச கிங்ஸ் எல்லாம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், அவ்வளவுதான், பெரிய இதை வச்சுக்கிட்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு நகை போட்டுக்கிட்டு. இந்த படம் தான் முதல்ல நாங்க நல்லா ரிசர்ச் பண்ணி தான் காமிச்சோம். சோழ அரசர்கள் இப்படிதான் இருந்தாங்க, இப்படியெல்லாம் தான் நடந்தது, எவ்வளவோ கல்வெட்டுகள்ல இருந்து தேடி எடுத்த
உண்மை. இன்னைக்கு எல்லாரும் அந்த சோழர்களை புடிச்சுக்கிட்டாங்க, சோழர்களோட பயணம் தொடருன்றாங்க. அந்த சோழனை பத்தி அந்த படத்துக்கு முன்னாடி ஏன் பேசலன்றது எனக்கு என்னைக்குமே ஒரு சிரிப்பா தான் இருந்துச்சு. கார்த்தி மட்டும் கரெக்டா சொன்னாரு, என்கிட்ட சொல்லல, என்னோட கேமராமேன்ட்ட சொன்னாரு. சார் அந்த கிளைமேக்ஸ் சார் உணர்ச்சிகரமான மேட்டர், அது சார்ட்ட கேளுங்க சரியா வருமானு அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது அந்த டைம்ல ஓகே அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு எடுத்தாச்சு. அது இன்னைக்கு எனக்கு புரியுது, நம்மளோட வேதனை, பக்கத்தில் நமக்கு நடந்த கொடுமை, அவ்வளவு தமிழர்கள் செத்த இது, அதை யாருமே ஸ்கிரீன்ல பார்க்க விரும்பலன்னு எனக்கு இப்ப நல்லா புரியுது. இன்னைக்கும் நான் பெருசா ஒன்னும் கேட்கல. இப்போ சோழர்களை பத்தி, அரசர்களை பத்தி, தமிழ் அரசர்களை பத்தி முக்கியமா படம் எடுக்கிறவங்க எங்களுக்கு ஒரு நன்றி கார்டாவது போடுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அந்த கரடு முரடான முள்ளுல பாதையில உருண்டுகிட்டு போனவங்க யாருமே இல்லை. நானும் என் டீமும் தான் போனோம். அது ஒண்ணுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வணக்கம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே போய் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணி வைத்துருங்க.